அப்படியே செடியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பச்சை மிளகா, வேறு கத்திரி நாற்று, வெண்டிக்காயெல்லாம் போடலான்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரை செடி அப்படியே உயிரோட கருகுது, என்னான்னு தெரியல. அஸ்வினி விழுந்துருச்சான்னு தெரியல. இங்கே பொள்ளாச்சியிலேயே மழை பெய்யறனால செடி பூரா அழுகுது. இது சக்கரவள்ளி கிழங்கு. கிழங்கு இருக்கான்னு தெரியாது, ஆனால் கொடி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வெண்டிக்காய் செடி குட்டியோண்டே, ஆனால் காய் 2 காய் காய்ச்சிருக்கு, தெரியுதான்? அதே மாதிரி இந்த வெண்டிக்காய் செடியிலையும் பாருங்க, காய் காய்ச்சிருச்சு, குட்டி காய். ஒரு 4-5 செடி இருந்தால் போதும், ஒரு குழம்புக்கு காய் பிடிங்கிடலாம். ஓமவல்லி, அப்புறம் புளிச்சக்கீரை ஒரே ஒரு செடி இருக்குது. கத்திரி செடி எல்லா செடியும் பிடிங்கிட்டோம், பழைய செடி. அதெல்லாம் 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க, இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வச்சது. அப்புறம் கருவேப்பிலை செடி, கருவேப்பிலையுமே நல்லா வந்துருச்சு. ஆனால் மிச்சர் கருவேப்பிலைன்னு வாங்கினா பார்த்தா பெரிய இலையாக இருக்குது. அப்புறம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது பூரா சங்கம்பூ, அப்புறம் மல்லிகைப்பூ செடி, கருந்துளசி, துளசி, மருதாணி, நந்தியாவட்டம் செடி, இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். அப்படியே மிளகா நாற்று போட்டிருந்தோம், அதெல்லாம் பிடுங்கி நட்டுக்கிட்டு இருக்கோம்.